ஸ்ரீ நாரத முனிவரின் வாழ்க்கை வரலாறு 9ஆம் பகுதி. நாராயணரின் சாபத்தால் பூமியில் பிறந்த ஜெய விஜயர்கள் காஷ்யப முனிவருக்கும் திதி தேவிக்கும் மக்களாக பிறந்தனர். மூத்தவன் இரண்யாட்சன் என்றும் இளையவன் இரண்யகசிபு என்றும் அழைக்கப்பட்டனர். இரண்யாட்சனை பகவான் நாராயணன் வராக அவதாரம் எடுத்து சம்ஹாரம் செய்துவிட்டார். தன் சகோதரனை கொன்ற நாராயணனை பழிவாங்குவதாக தன் பெற்றோரிடம் சபதம் செய்தான். ஹிரண்யகசிபு தன் பணியாளர்களை அழைத்து, என் சகோதரனை கொல்ல காரணமாக இருந்தவர்கள் தேவர்கள், அவர்களையும் அவர்களுக்கு பூஜை புனஸ்காரம் செய்யும் வேத வல்லுநர்களையும் கொல்ல உத்தரவிட்டான். பின்னர் நாராயணனை கொல்வதற்குரிய வலிமையை பெறுவதற்காக தவம் செய்ய சென்று விட்டான். இரண்யனின் மனைவி கயாது தேவி அப்போது கருவுற்றிருந்தாள். எப்படியும் நாராயணன் இரண்யனை சம்ஹரித்து விடுவார் என்பது தேவர் தலைவனான இந்திரனுக்கு தெரியும். ஆனால் அவனது வாரிசு பூமிக்கு வந்தால் தங்களுக்கு மேலும் அழிவு ஏற்படும், உலகில் அசுரர் வம்சம் மேலும் பெருகும் என கணக்கு போட்டான். எனவே தேவி கயாதுவின் திருவயிற்றில் இருக்கும் சிசுவை கொல்ல நினைத்து பூலோகம் வந்தான். இரண்யகசிபு இல்லாத தைரியத்தில் அரண்மனையில் புகுந்தான். அவனது சக்தியின் முன்னால் அரண்மனை காவலர்கள் நிற்க முடியவில்லை. அவர்களை அடித்து உதைத்துவிட்டு தேவி கயாதுவின் அறைக்குள் சென்றான். கருவுற்றிருக்கும் பெண் என்றும் பாராமல் இரக்கமற்ற முறையில் அவளை தரதரவென இழுத்துச் சென்றான். கயாது தேவி அலறினாள். உன் வம்சத்தை வேறறுப்பதே எனது குறிக்கோள். உன்னை நான் ஏதும் செய்ய மாட்டேன். ஆனால் உன் வயிற்றிலே வளரும் பிள்ளையை நீயாக அழிக்கிறாயா, அல்லது நானே உன் வயிற்றில் ஓங்கி மிதித்து அழிக்கட்டுமா என கர்ஜித்தான். அபலையான தேவி கயாது கண்ணீர் வடித்தாள். என் குழந்தையை அழிக்க உன்னால் முடியாது. என் உயிருள்ள வரை உன்னுடன் போராடுவேன். என் கணவரில்லாத நேரத்தில் இப்படி ஒரு பெண்ணை துன்புறுத்துகிறாயே, இதுதான் நியாயஸ்தர்களுக்கான தேவர்களுக்கு அழகா? அசுரத்தனமாக நடக்கும் நீ எங்கள் வம்சத்தவரை அசுரர் என்று கூற என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? என் கணவர் நாராயணரின் எதிரி என்றாலும் அவர் வந்ததும் நான் திருத்தி விடுவேன். மேலும் நான் பகவானின் பக்தை, என்னை உன்னால் ஏதும் செய்ய இயலாது என தைரியமாக கூறினாள் அந்த அசுர அரசி. தேவேந்திரனுக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. திமிர் பிடித்தவளே, எங்கள் தேவர் குலத்திற்கு எதிரான உன் கணவன் காலமெல்லாம் அழ வேண்டும். அதற்கு ஒரே வழி உன் குழந்தை மரணமடைவதுதான் என்று தன் காலை ஓங்கவும், தேவேந்திரா நிறுத்து, இது என்ன அநியாயம் என்று தடுத்து விட்டார். அப்போது அங்கு வந்த நாரதர், நாரத முனிவரே, வீணையை மீட்டிக்கொண்டு தெய்வங்களை புகழ்ந்து பாட வேண்டிய தாம் எனது அரசாங்க விஷயங்களில் தலையிடாதிருப்பீராக. இந்த குழந்தை பிறந்தால் உமக்கும் சேர்த்துதான் ஆபத்து என்றான் தேவேந்திரன். தேவேந்திரா, நீ நினைப்பது போல் கயாதுவின் திருவயிற்றிலிருந்து பிறக்கப் போவது தேவர்களின் எதிரியல்ல, நண்பன். எந்த இரண்யனை அழிக்க வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அவனுக்கும் இவனே எதிரியாவான். நாராயணனின் பக்தனாக இவன் வளருவான். இவனால் தேவ அசுர ஒற்றுமைக்கு பாதை இருக்கிறது. வீணாக இரண்யனின் பகையை கட்டி கொள்ளாதே. இவளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. குழந்தை பிறக்கும் வரை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். இதன் பிறகு தேவேந்திரன் ஏதும் பேசாமல் அவளை விடுவித்துவிட்டு போய்விட்டான். நாரதர் தேவி கயாதுவிடம், சகோதரி, நீ இனி இங்கிருக்க வேண்டாம். அரண்மனையில் இருந்தால் உனக்கு தேவர்களால் இப்படி பல துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். குழந்தை பிறக்கும் வரை நான் உனக்கு பாதுகாவலாக இருக்கிறேன். எனது ஆசிரமத்திற்கு வா, அங்கே தங்கியிரு என்றார். தன்னை காப்பாற்றிய நாரதரின் பேச்சை மறுபேச்சு பேசாமல் ஏற்றுக்கொண்டாள் கயாது தேவி. அவள் நாரதரின் குடிலில் தங்கியிருந்த போது தன் வினை பயனை நினைத்து அழுவாள். கர்ப்பமான நேரத்தில் கணவன் அருகில் இல்லையே என்ற துன்பம் அவளை வாட்டும். அப்போது அவளுக்கு நாரதர் ஆறுதல் கூறுவார். சகோதரி, உனக்கு பகவானின் அருள் என்றும் உண்டு. பகவான் வல்லவர். பரமாத்மாவின் பாதங்களில் தன்னை ஒப்படைத்து கொண்டவர்களுக்கு துன்பம் ஏதும் இல்லை என்பார். பகவான் விஷ்ணுவின் திவ்ய குணங்களை எடுத்து கூறும்போதெல்லாம் கயாதுவின் திருவயிற்றில் இருந்த சிசுவும் கொட்டி கதை கேட்க ஆரம்பித்தது. கயாதுவை மயக்க நிலைக்கு ஆளாக்கி குழந்தைக்கு நல்லுபதேசம் மற்றும் மந்திரங்களை போதித்தார் நாரதர்.
கர்ப்பஸ்திரீகள் ஆன்மீகம் வீரதீர செயல்கள் குறித்த நூல்களை படித்தால் குழந்தைகள் கல்வி அறிவிலும் புத்திசாலித்தனத்திலும் தைரியத்திலும் சிறந்து விளங்குவர் என்பது அறிவியல் ரீதியான உண்மையை ஆன்மீகம் என்றோ கண்டுபிடித்திருக்கிறது. சில மாதங்களில் தேவி கயாதுவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்நேரத்தில் இரண்யனின் தவமும் முடிந்தது. பிரம்மதேவரிடம் அழியா வரம் பெற்று திரும்பினான். 9ஆம் பகுதி நிறைவடைந்தது.